வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 6350 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6420 ஒரு ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். ஆனால் 6360 அப்படின்றதும் ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன். ஏன்னா பல முறை 6360லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்றதும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் ஓரளவு 6400 வரைக்கும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே வர முயற்சி செஞ்சு 6360 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. எப்போவுமே நாங்கள் சொல்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். சில சமயம் 6360 வரைக்கும் வரலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் பையர்ஸ்லாம் சேர்ந்து அங்கே ஸ்டாப் பண்ணி அதை தொட விடாமையே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். அந்த அடிப்படையில் 6360 மறுபடியும் சப்போர்ட் கொடுத்து மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இப்போ மார்க்கெட் செல்லிங்கை விட பையிங்க்கு சாதகமாக மாறுற மாதிரி ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் 6420 அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனை போய் தொட்டிருக்கு. மூவிங் ஆவரேஜும் மேலே இருந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் மூவிங் ஆவரேஜ் மற்றும் நம்ம முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. ஆனால் மறுபடியும் கீழே 6360 வரைக்கும் கூட அதால் வர முடியாமல் 6400 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் 6420. இங்கே ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 6420 பல முறை சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆனால் அது இறுதியாக பலன் கொடுக்காமல் மறுபடியும் ப்ரைஸ் கீழே 6400 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். மொத்தமாக நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, முதல் கொஞ்ச நேரம் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கத்தோடையே காணப்பட்டுச்சு நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். ஒரு தெளிவான டைரக்ஷன் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு இல்லாமல் மார்க்கெட் இந்த 6360லேருந்து 6420க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை தான் ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6420க்கு மேலேயோ இல்லை நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் செஷனுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் பையிங்க்கு சாதகமான வாய்ப்பாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப ஒரு ஹையர் ஓப்பனிங் முன்னாள் நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விடையும் நேற்று ட்ரேடிங் செஷனுக்கு மேலேயும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால் என்னென்னா, இது 6420 ஒரு அடிப்படையான சப்போர்ட்டாக இருந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். கவலைப்பட வேணாம், நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை எப்போவுமே கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த இடம் ஓரளவு கஷ்டமான ட்ரேடிங் இடம் அப்படின்றத மறுக்க முடியாது. ஏன்னா ஓரளவு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடம் தான், இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் எதையும் பார்க்கல. அதனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாளில் ஒரு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் கவனமாக இந்த இடத்த 6420 கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் சிக்னலை ஃபாலோ பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்க ப்ராஃபிட்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்றதில் நம்பலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.